ஆல்வின் டாஃப்லா, இவரை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். 1970, 50 years ago சொல்லிட்டு போயிட்டார். அவர் அன்றே கணித்தார். அதாவது நம்ம மனுஷன் உருப்படணும்னா, லிட்ரேட்டாக இருக்கணும் அப்படின்னா, எழுத படிக்க தெரியணும்னு இல்லை ஃப்யூச்சரில். that will not be important. what would instead be important is அவனுக்கு கற்றுக்கொள்ளவும், அதை மறக்கவும், அதை மறுபடி கற்றுக்கொள்ளவும் தெரியுமா? will he know to learn, to unlearn and to relearn? how beautiful. வணக்கம். 414 லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன். அதை நான் தமிழ் ஆக்கம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தபோது தான் இட்ஸ் சடன்லி அக்கர் டு மீ, ஹே, படி இருக்குது, லேர்ன், படி. அண்ட் தென் தெர் இஸ் அ மறுபடி விச் இஸ் மறுபடி, திருப்பி, மறுபடி. பட் இந்த மறு அப்படிங்கிறத தனியாக பார்த்தா, ஹே, that is what is unlearning. To reject whatever knowledge you thought you had acquired. இது ரைட்டுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்ததை, ஹே, இறக்கி வைடா, அது இனிமே no longer worth it அப்படின்னு அதை மறுத்தல். ஸோ படி, மறு, மறுபடி. நல்லா இருக்கா? ஆல்ரைட், ஆட்டத்துக்கு போவோம். புள்ளிகள். நம்ம போன எபிசோடில் கூட அதை பார்த்தோம். இட் இஸ் ஆல் அபவுட் கலெக்டிங் அப்படின்னு பார்த்தோம். கலெக்டிங்க்கு அப்புறம் கனெக்டிங் வருது, கனெக்டிங்க்கு அப்புறம் எமர்ஜிங், ஷேரிங். பட் இது ஒரு எட்டர்னல் சைக்கிள் ஆகி போயிடுது. நிறைய புள்ளிகளை சேகரிக்கிறோம், அது ஒரு லேர்னிங் ஃபேஸ் அப்படிங்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா அதை கற்றுக்கணும் அப்படின்னா we actually connect them all up. ஓ, இதுவும் அதுவும் ஓகே, ஒரு தொடர்பு இருக்குது, இதனால் அது, இதனுடன் அது, இதற்காக அது அப்படின்னு we try making a lot of connections. That's the learning phase. But along the way, life is not such a beautiful honeymoon. Along the way, you also get into this. ஒரு ஆரம்ப நிலை படிப்பாளி இதுதான் பார்க்குறார். வாட் டஸ் ஹி see? ஐயோ, இது எனக்கு இன்னும் ஃபுல்லாக கற்றுக்கலையேனா, டப்பா எம்டியாக இருக்கே, காலி டப்பாவாக இருக்கே. ஐயோ, இது நான் எடுத்து வச்சுட்டேன், இது பிரச்சனையான சாமானாச்சே, இது பாய்சன் ஆச்சே, இது இரலவெண்ட் ஆச்சே, இது யூஸ்லெஸ் ஆச்சே. ஓஹோ, இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்குது, அது மிஸ்ஸிங்காக இருக்கே. These happen in the unlearning phase. அதுக்கப்புறம்தான் எது முக்கியம், எது தேவை, இன்னும் எது அகலமாக பார்க்கணும், எது ஆழமாக போகணும், அப்படிங்கும்போது தான் you enter the relearning phase. So learn, unlearn and relearn. ஒரு உதாரணம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கணக்கு. ஆரம்ப கால மனிதன் கையில் விரல்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஆடு மாடை எண்ண ஆரம்பித்தான். 1 2 அப்படின்னு எண்ண ஆரம்பித்தான். And one of the things he told himself was, if you have some and I have some and we bring them together, we will have more அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக நம்ப ஆரம்பித்தான். He thought a number and another number, both of which could be represented by fingers, when put together will actually yield a higher number. But மனுஷன் அதோட விட்டோமா நம்ம? This is what we did. We created a number called 0. எங்கே போகிறது ஜீரோக்கு? எந்த ஃபிங்கர் ஜீரோங்கிறது? ஸோ இது வரைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோமே, என் நம்பர் அண்ட் அனதர் நம்பர் வில் ஆல்வேஸ் ஈல்ட் அ லார்ஜர் நம்பர் இன் அடிஷன் அப்படின்னு. தப்பு, உடஞ்சி போச்சு. அப்புறம் மைனஸ் அப்படின்னு ஒன்று போனோம்.
அதுக்கப்புறம் ஃப்ராக்ஷன்ஸ், கையால் காட்ட முடியாத ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு போனோம், அரை, கால்வாசி. All the way to irrational numbers, repeatable, non-repeatable, infinite போயிட்டே இருக்கக்கூடிய நம்பர் பை வரைக்கும் போனோம். So we had to unlearn a lot of the fundamentals that we thought was etched in stone. கல்லில் செதுக்கப்பட்ட உண்மைகள்னு நினைச்ச விஷயங்கள் நிறைய. We had to say, sorry, no, I don't have to believe that as the truth any longer. But you know what happened? அந்த சைக்கிளில் லேர்ன் பண்ணினோம், அப்புறம் அன்லேர்ன் பண்ண வேண்டியதாக போச்சு. பட் யூ நோ வேர் த லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லேர்னிங் ஹேப்பன்ட்? It happened when we realized the numbers are actually points on a plane. இமேஜினரின்னு ஒரு ஆக்சிஸ் இருக்குது, ரியல்னு ஒரு ஆக்சிஸ் இருக்குது. அந்த ஆக்சிஸில் ஒரு கல் அப்படி தூக்கி போட்டால் எங்கே போய் விழுமோ அதோட லொக்கேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நம்பர்ஸ். And hence, there are infinite numbers. And every position can be uniquely represented. அப்படிங்கிற அந்த நாலேஜ் வரும்போது, that level of abstraction வரும்போது, that is when we realized what we learned is true, what we unlearned was important, and what we have now relearned subsumes what we learned and what we unlearned. It puts them all together in a simpler package for us. இப்போதான் நல்லா கரெக்ட் ஆயிடுச்சு டாட்ஸ் எல்லாம். When you learn, you actually learn it from a guru. உனக்கு அது தெரியாது, தெரிஞ்சவர்கிட்ட போகிற குரு எஃபெக்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. யூ ஹாவ் டு பி வேரி ஆஃப் த குரு எஃபெக்ட். உனக்கு தெரியாத விஷயத்தை புரியாத பாஷையில் பேசினா இது உண்மையாக இருக்கக்கூடும்னு நம்ப ஆரம்பிச்சிருவோம். It's called the guru effect. You have to be careful about that. But in this phase, you actually approach a guru, a mentor, a person who has already been there, done that, and import, download knowledge from them. You learn. The second phase is unlearning. That's when you meet a lot of mentors and their creations. And you realize, hey, ரெண்டு பேரும் உண்மையாக இருக்க முடியாதுப்பா. ஐன்ஸ்டைன் ஒன்று சொல்கிறாரு, சத்குரு இன்னொன்று சொல்கிறாரு, இது ரெண்டு ஏதோ இடிக்குதே. ஹவு கேன் போத் ஆஃப் தீஸ் பி ரைட் அபவுட் த வே த யூனிவர்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்னா, தட் இஸ் வென் யூ கலெக்ட், தட் இஸ் வென் யூ சார்ட் திங்ஸ் அவுட், சல்லடை போட்டு சலிச்சு, அண்ட் தென் யூ ரியலைஸ், ஓ, இவர் சொன்ன இது கரெக்டு, அவர் சொன்ன அது கரெக்டு, இது ரெண்டும் இந்த யூனிவர்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகலாம். யூ கிரியேட் யோர் வெர்ஷன். தேட் இஸ் தி அன்லேர்னிங் ஃபேஸ். அந்த அன்லேர்னிங் ஃபேஸில் உனக்கு யார் குரு அப்படின்னா, நீதான் குரு. யூ டீச் யோர் செல்ஃப் யோர் வெர்ஷன் ஆஃப் ஹவு த வேர்ல்ட் ஆப்பரேட்ஸ் அரவுண்ட் யூ. அண்ட் தென் கம்ஸ் த தேர்ட் ஃபேஸ். முதல் ஃபேஸில் லேர்ன் பண்ணுற உன் குரு, அவர்கிட்டேருந்து கற்றுக்கிற. ரெண்டாவது ஃபேஸில் நீதான் குரு, ஸ்வயம் ஆச்சாரியா அப்படிம்பாங்க. ஐ டிக்டேட் டு மை செல்ஃப் வாட் இஸ் ரைட் பேஸ்ட் ஆன் ஆல் தி ப்ராபப்ளி கான்ஃப்ளிக்டிங் திங்ஸ் ஐ ஹவ் ஹர்ட் அரவுண்ட் இன் மை வேர்ல்ட் அண்ட் கிரியேட் சம்திங் தட் வில் நாட் கிவ் மீ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். தேர்ட் ஃபேஸ் என்ன? லேர்ன், unlearn. The third phase is relearn. Relearn பண்ணும்போது, who is your guru அப்படின்னா, the people you meet, the co-learners. உலகத்தில் குருக்கள் கம்மி, பட் மனிதர்கள் எவ்வளவோ. And after the first two phases, you are ready to fill in the gaps. You are ready to take in other conflicting opinions people have built. உன்ன மாதிரி அவங்களும் பண்ணியிருப்பாங்கல்ல ரெண்டு ஃபேஸ். அந்த ரெண்டு ஃபேஸை கடந்து வந்த மக்களை தேடி கண்டுபிடிச்சு, ஷேர் யோர் வெர்ஷன், ஐ வில் ஷேர் மைன். இட் இஸ் ஓகே டு ஹாவ் கான்ஃப்ளிக்ட். ரெண்டாவது ஃபேஸில் கான்ஃப்ளிக்ட் எப்படி ஒத்துக்க முடியலையே அப்படின்னு இருந்தோம். முதல் ஃபேஸில் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறதுக்கு பேச்சே கிடையாது, ஏன்னா கற்றுக்கிறதே ஒரே வேர்ஷன் தான். பட் மூணாவது ஃபேஸில் கான்ஃப்ளிக்ட்ஸ் கேன் ஹாப்பிலி கோஎக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மூணாவது ஃபேஸில் வாட் இஸ் தி
வார்னிங் ஃபார் அஸ் அப்படின்னா, வாட் இஸ் த சம்திங் டு பி கேர்ஃபுல் அபவுட் அப்படின்னா, எவ்வளவு டைவர்ஸ் பீப்புளை மீட் பண்ண முடியுமோ, ஆண் பெண், வெள்ளையர்கள் கருப்பர்கள், பணக்காரர்கள், புவர் பீப்புள், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹாவ் டு பி தேர் இன் தட் மிக்ஸ் ஆஃப் வெர்ஷன்ஸ் தட் யூ கலெக்ட். அத்தனை கான்ஃப்ளிக்டிங் நாட் ஈஸிலி டைஜஸ்டிபிள் வெர்ஷன்ஸை கலெக்ட் பண்ணும்போது தான் உன்னுடைய ரீலேர்னிங் ஃபேஸ் ஆரம்பித்து உன்னை உலகத்திற்கு தயாராக்குகிறது அப்படிங்கிறாங்க. இந்த சைமன் சைனக் கோல்டன் சர்க்கிள் பார்த்துருக்கோம். லேர்ன் ஃபேஸில் என்ன பண்ணுறோம்? வி லேர்ன் வாட் இட் இஸ். இது என்னப்பா? டிவிஷனா, லாங் ஃபார்ம் டிவிஷனா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா, ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிறதா, ஏதோ வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். அதுவே பெரிய விஷயந்தான். ஸோ இட் டேக்ஸ் டைம். இந்த ஃபேஸில் வி ஆர் டோல்ட் டு டூ இட் இன் ஒன் மேனர் and we just do it in that manner. அந்த அன்லேர்னிங் ஃபேஸில் தான் how நம்மளுக்கு ஞானோதயம் வருது. We have been told to do it this way, but there are other ways to do the same thing. All of these can coexistன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் அல்ஜீப்ரேக்காக அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் ஹையர் கிளாஸஸ் வரும்போது there is a geometric solution to this which is a lot more elegant அப்படின்னு கணக்குவாதியார் சொல் தருவார். Multiple pathways leading to the same answer. ஏன் ரிலிஜனில் இல்லையா? அது ஒரே கடவுள்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், ஒரே ஒரு மதம் அப்படின்னு நம்ம மதம் பிடிச்சு அலைஞ்சின்ட்ருக்கோம். But when we encounter other religions and the beauties that exist in them, that is where we realize the hows can be many. That's the unlearning phase. And then the final phase is when we learn the why. கணக்கு எதுக்காக பண்ணுறோம்? கடவுளை தேடி எதற்காக போகிறோம்? The why, start with why அவர் சொல்லிட்டு போயிட்டார். பட் அந்த why நம்மளுக்கு இறங்கி உள்ள உரைக்கணும்னா we must have learned and we must have unlearned. That is when we are ready for the personal why. அதே அந்த லேர்ன் அன்லேர்ன் ரீலேர்னை பார்க்கும்போது டைம் லைனாகவும் பார்க்க முடியாது. what do you learn? You learn about the past. யாரோ ஒருத்தர் போர் புரிஞ்சு ஜெயிச்சதை பற்றி படிக்கிறோம், யாரோ ஒருத்தர் மரத்துக்கு கீழே ஞானோதயம் கிடைச்சதை பற்றி படிக்கிறோம். We learn about somebody who has mixed one chemical element and another chemical element and created a new compound. We learn history. We learn from the past. Where do you think is the unlearning happening? Right now. Right now, as you're watching this video, the unlearning is happening. You're breaking down some of the things that don't really work with your mindset. You're making new connections and you're basically realizing இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்து விட்டதே இந்த வண்டி இனிமே நான் போக போகிற இடத்துக்கு கொண்டு போய் விடாது. ரொம்ப அழகாக சொன்னாங்க ஒரு கலீக் என்கிட்ட. She said, இந்த பட்டர்ஃப்ளை இருக்கே, இந்த பட்டர்ஃப்ளைக்கு கிடைக்கிற முதல் ஞானோதயம் என்ன தெரியுமா? All the lessons I learned as a caterpillar are no longer relevant and I need to relearn. I need to unlearn and I need to relearn. அப்படிங்கிற அந்த ரெவலேஷன் தான் ஒரு பட்டர்ஃப்ளை முதல் முறையாக விங்க விரிக்கும் போது அதுக்கு தோணுதான். இல்லைனா it will be crawling around on a branch. Only because it has that revelation, it is able to fly away. What got you here won't get you there. So that was the past, learning, and the present, which is unlearning. The future is about your relearning. Relearn in the future அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது we think it is simplistic. நிலா, வானத்தில் ஒரு வெள்ளித்தட்டு. Wrong but simplistic. அம்மா சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர முடியறது, குழந்தை அதை நம்புது. But as your learning grows, as you understand about planets and solar system and
gravity, you actually realize that you have to unlearn a lot of grandma stories. And you realize that you actually know lesser about something now. நிலா என்னன்னு எனக்கு தெரியாது, வெள்ளி தட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன், கல்லான்னு தெரியல, போய் பார்க்கணும். And that is when complications and complexities bother your mind. You are at your lowest. But from that simplistic world, after learning all that junk, you enter the complications world where you have to probably unlearn. And that takes you, if you are at it, விடாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா, you get to the simple version. சிம்பிளிஸ்டிக் வேற, சிம்பிள் வேற. சிம்பிள்ங்கிறது என்ன? ஒரு மரத்தில் தொங்கிட்டு இருக்கிற ஆப்பிள் பழுத்து தரையில் விழுந்ததே, அது தரையில் விழுவதற்கும் அந்த நிலா தினமும் இரவு எழுந்துட்டு அடுத்த நாள் காலையில் காணா போகுதே, அதுக்கும் காரணம் ஒன்று தாண்டா. கிராவிட்டி Gm1m2/r² அப்படின்னு இருப்பானுங்க நியூட்டன். That is the elegant simplicity we all want. But we have to learn, unlearn, have the space into which the relearning can happen. இப்போ பெரியவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்குறது, பெரியவங்க சொல்கிறபடி கேட்குறது, ஐ வில் ஃபாலோ வாட் யூ சே அப்படிங்கிறது. why do we do that? This is my dad as a young Air Force officer. He hadn't even married at that time. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் வயசாச்சு, அவர் he lived past the age of 80. He has had experiences. இவர் சொன்னபடி நான் கேட்டிருக்கேன் நிறைய. இன்ஃபேக்ட் இவர் சொன்னபடி கேட்காத போதெல்லாம் வாழ்க்கையில் அடி வாங்கியிருக்கேன். Why do we seek the advice of elders? I saw a beautiful quote. எதுக்காக அப்படின்னா, to learn from them, to learn and then realize that they are wrong and unlearn, and then having unlearned, reject their advice from now on and relearn by ourselves. இல்லை, we don't seek the advice of elders because they are always right. We seek their advice specifically because they have more experience being wrong. நிறைய தடவை தடுக்கி விழுந்திருக்காங்கடா, நீயும் அதே மாதிரி தடுக்கி விழாமல் வேற மாதிரி தவறுகள் செய்வதற்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இட் இஸ் an opportunity for you to live in a day the life he has lived in 80 years. He gives you that bit of advice. All the mistakes, all the failings, all the shortcomings. வேணும்னா எடுத்துக்கோ, இல்லைன்னா அவதிப்படு. That is why we go to elders. Closing thought on this dots concept. ஆல்வின் டாஃப்லர் பற்றி பார்த்தோம்ல, அவருடைய கொட்டேஷன் அப்படின்னு கூட சொன்னேன்ல. சரிடா, கூகுள் பண்ணால் ஆல்வின் டாஃப்லர் கொட்டேஷன்னா இதுதான் வருது, லேர்ன் அண்ட் லேர்ன் ரீலேர்ன். சரி, அந்த புத்தகமே என்கிட்ட இருக்குது. ஐ ஹாவ் அன் எலக்ட்ரானிக் லைப்ரரி. அந்த லைப்ரரியில் போய் எங்கே சொல்லியிருக்காரு இது அப்படின்னு தேடி பார்த்தா 0 ரிசல்ட்ஸ். யூ நோ வாட் த ஒரிஜினல் quote is? It was really shocking. The original quote goes like this: tomorrow's illiterate will not be the man who can't read or write. அப்படின்னு கரெக்டாக வருது. பட் என்ன சொல்கிறார் பாருங்களேன், he will be the man who has not learned how to learn. ஸோ அந்த லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன் அப்படிங்கிற 3 வார்த்தைகளும் அடங்குற மாதிரி there is an essence phrase, learning how to learn. If you focus on that alone, அது மட்டுமே நீ கற்றுக்கிட்டா கூட, you don't need a school, you don't need a college, you don't need a teacher. Wherever you go, whoever you meet, whatever you see will be at that moment the best teacher you could have had. All the best. We'll meet you soon. Thank you. If you liked this video, இதுவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Please go ahead, check these out.